எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஆடியுடைய கடைசி செவ்வாய், அப்புறம் மகா சங்கடகர சதுர்த்தி ரெண்டுமே சேர்ந்து வர்ற ரொம்ப விசேஷமான நாளுங்க. காலையில் 10:30க்கு மேலே தான் சங்கடகர சதுர்த்தி வந்ததுனால ஈவினிங்காக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரத்துக்கு மேலே தாங்க பூஜை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே செவ்வாய்க்கிழமை தவறாமல் நான் சாமி கும்பிட்டுருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமா எனக்கு அந்த சர்ஜரின்னு பண்ணதுலேருந்து இந்த 2 மாதமா சரியாக செவ்வாய்க்கிழமை பூஜை அப்படிங்கிறது பண்ணவே முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு, முருகருக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியாக பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருந்தேங்க. இன்னைக்கு விநாயகருக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கார அவலும் பால் பாயாசம் தாங்க படைச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். என் பையன் பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் பிறந்தான். அதனால மாதம் தவறாமல் சங்கடகர சதுர்த்திக்கு நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளோ இல்லை மாலை, பூ மாலை, பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாதம் தவறாமல் வாங்கி கொடுத்துட்ருப்போம். இந்த மகா சங்கடகர சதுர்த்தி அப்போ மட்டும் வீட்டில் சாமி கும்பிடுவோம். டெய்லியும் சாமி கும்பிட்றப்போ நம்ம அவசரத்தில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் பற்ற வைப்போம். ஆனால் இந்த செவ்வாய் வெள்ளிகள்லையாவது இந்த தேங்காய் தொட்டியோ இல்லை தலனோ போட்டு நாம் சாம்பிராணி போட்டு புகை போடும்போது வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்க. நம்ம சாம்பிராணி புகை போடும்போது வெண்கடுகு கொஞ்சம் போட்டு நம்ம புகை போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி அப்படிங்கிறது நீங்கும். தசாங்க பொடி வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொண்டு வரும். இது மாதிரி சில பொருட்களை கலந்து நீங்கள் புகை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. மார்க்கெட்டில் கண் திருஷ்டி சாம்பிராணின்னு கூட கிடைக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாங்க.